ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள மடானி மசூதியின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். மார்ச் 27ஆம் தேதி தாமே முன்னின்று அங்கு அடிக்கல் நாட்டப் போவதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதிப்படுத்தினார். மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள மசூதிகளில் இட நெருக்கடி நிலவுவதால் அங்கு புதிய மசூதியை கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார். தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் ஊரார் நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது. முந்தைய நில உரிமையாளரான DBKL ஆக இருந்தாலும் சரி, தற்போதைய உரிமையாளரான ஜேக்கல் குழுமமாக இருந்தாலும் சரி, அவர்களின் அனுமதியை அக்கோயில் பெற்றிருக்கவில்லை. எனவே அவ்விஷயத்தை நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே அணுக வேண்டும் என 218வது போலீஸ் தின கொண்டாட்டத்தில் பேசியபோது பிரதமர் கூறினார். அதே சமயம் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் காக்க வேண்டும். அதனால்தான் கோயிலை சுமூகமாக இடமாற்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அது இந்துக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதற்கேற்ப நல்லிணக்க உணர்வோடு அக்கோயில் இடம் மாற்றப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை பொருத்தமான இடத்திற்கு மாற்ற சம்பந்தப்பட்ட தரப்புகள் நல்லிணக்க அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.